வந்து பாருங்களேன், அப்பா ட்ரம்முக்குள்ள இருக்காரு, ஏந்திக்கவே மாட்டுறாருன்ட்டு ஒரு 6 வயசு குழந்தையோட வார்த்தைகள் மொத்த ஏரியா மக்களோட மனதையும் நடுநடுங்க வச்சுது. முக்கியமா அந்த குழந்தை அவங்க அப்பாவோட இறப்பு மற்றும் அவரோட உடலை பார்த்திருக்கும் இறக்கும் போது. அப்ப அந்த குழந்தையோட மனம் எப்படி இருந்திருக்கும்? இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும் போது கொலகாரங்க ஷிம்லா ஹோலி பார்ட்டி டிஸ்கோன்ட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. கொலகாரம் வேற யாரும் இல்ல, அவங்களோட சொந்த வைஃப் கூட சேர்ந்து இவங்களோட கல்ல காதலோட துணையா இருந்திருக்கான். இவன் ஒரு பெரிய சைக்கோ மற்றும் சாத்தான வழிபடுறவன். இத்தனைக்கும் அவங்க செத்து போன ஹஸ்பண்டோட தலையை துண்டாக்கி அவன் விச் கிராஃப்ட் பண்ணிருக்கான், அதாவது சூனியம். இவன் சூனியம் மாந்திரிகத்துக்குள்ள ஈடுபட்டு இருக்கான். அவன் ரூம்குள்ள போகும்போது ரொம்ப இருட்டா டிஸ்டர்பிங்கா இருந்திருக்கு. அங்கங்க சாத்தோட வரைபடங்கள், முடிகள், சிகார்ஸ் மற்றும் போதைப் பொருட்கள், ரூமே பேட் வைப்ரேஷனா இருந்திருக்கு. கொலைய பண்ணி நல்லா ஊரை சுத்திட்டு பயந்து போன முஸ்கான் அவங்க அம்மா அப்பாவை பார்க்க ஓடி வராங்க. கொலை பண்ணிட்டு அம்மா அப்பா நம்மளுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்கன்னு நினைச்சு வந்தவங்களுக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட். அவங்க அம்மா அப்பா கையாலேயே இவங்க போலீஸ்க்கு மாட்டுறாங்க. அது மட்டும் இல்ல, இவங்க அம்மா அப்பாவே இவள தூக்குல போடுங்க, இவள மாதிரி ஆளுங்களா வாழ தகுதியே இல்லைன்னு சொல்லிருக்காங்க. என்னடா பாக்குற பண்ணி பயல புடிங்க சார், அவனை வக்கீல கொலை பண்ணுவானா, காட்டு மிராண்டி புடிச்சு ஜெயில போடுங்க சார் அவனை. இந்த மாதிரி ஆளுங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க.